வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பழங்குடி பகுதிகளில் தரமான கல்வி, திறன் மேம்பாடு, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதால் பழங்குடியின மக்கள் இதை நன்கு பயன்படுத்தி கொண்டு சுயசார்பை எட்ட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று மாலை ஒடிஷா மாநிலம் நயாகார் மாவட்டத்தில் பாரதிய பிஸ்வபாசு சபர சமாஜ் அமைப்பின் நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். காசநோய் ஒழிப்பிற்கான 100 நாள் தீவிர இயக்கத்தின் போது நாடு முழுவதும் 12.97 கோடி பேர் பரிசோதிக்கப்பட்டதில் 7.19 லட்சம் பேர் காசநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். உலக காசநோய் தினத்தை ஒட்டி புதுடில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே காசநோயை ஏற்படுத்தும் மைக்ரோ பாக்டீரியம் கிருமிகளுக்கான மரபணு தொடராக்க பணிகள் முடிவடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் 18 லட்சம் புதிய ஊழியர்கள் இஎஸ்ஐ தொழிலாளர் அரசு காப்புறுதி திட்டத்தில் சேர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 27,800 புதிய நிறுவனங்களும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இஎஸ்ஐ அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தையில் அண்மை காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பதிவு பெறாத ஆலோசகர்கள் மற்றும் பகுப்பாய்வுகளால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வு செயல்பாடுகளை தீவிரமாக்க பங்கு பரிமாற்ற வாரியம் செபி முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு முகாம் வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 10 முன்னணி நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.